அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்வதாக திமுக அளித்த வாக்குறுதி எண் 181 நிறைவேற்ற வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பினர். ஆசிரியர்கள் நெற்றியில் 181 என எழுதி முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பகிரலாம். இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 16வது நாளாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் பகுதி நேர ஆசிரியர்களும் தனியாக தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்வதாக திமுக அளித்த வாக்குறுதி 181 நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி பகுதி நேர ஆசிரியர்கள் 181 என்ற எழுத்தை நெற்றியில் திலகமிட்டு கோஷமிட்டபடி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே போல தங்களுடைய கோரிக்கைகளை வில்லுப்பாட்டு வடிவில் அவர்கள் வெளியிட்டு கோஷமாக எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதி இல்லாமல் நடத்திய போராட்டம் காரணமாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஏற்கனவே நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைதானவர்கள் மீது வழக்குப்பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. தற்போது இன்றும் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று நடந்த போராட்டம் தொடர்பாகவும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.